வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து அடினியம் பூக்கள் தாங்க. இப்போ இது வந்து ஒரு 2 days ஆச்சு. இது நல்ல ஒரு டார்க்கு பிங்க்காக இருக்கும், ரெட்டிஷ் பிங்க் மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து ராணி பிங்காட்டம் இருக்குது, நல்ல ரெட்டிஷ் பிங்க் டார்க்கு. இதனுடைய ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது உங்கள்கிட்ட இந்த ஏற்கனவே நம்ம வீடியோ எடுத்துருப்போமான்னு தெரியல. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனுடைய கலரும் இது இருக்குது. இங்கே உள்ளே பாருங்களேன், அது ஒரு கப்பு மாதிரி வளைவாக இருக்குது பார்த்தீங்களா. இது சிங்கிள் பெட்டலில் இது போல் ஒரு ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் தாங்க இது. இது சூப்பரான கலரு. அதுக்கப்புறம் இன்னொரு கலர் பார்க்கலாம் பாருங்கள். இது ஒரு டிசைனுங்க. இவங்க வந்து ஒரு நல்ல எல்லோ, இப்போ க்ரீமியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே இது. இன்றைக்கி ப்ளூம் ஆனவங்க வந்து இவங்க. இப்போ நான் எடுக்கிறது வந்து ஈவினிங்கில் எடுக்கிறேன். காலையில் வந்து நல்ல டார்க் எல்லோவாக இருந்தாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் இப்படி வந்துட்டு இது வந்து கப்பு மாதிரி இருக்குது. இப்போ நல்ல டார்க் பிங்காக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து காலையில் ப்ளூம் ஆனதுனால அது கொஞ்சம் கலர் லைட்டாக இருக்குது. வெயில் அபாரமாக இருக்குதுங்க. நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கணும் போது வெயில் செமையாக இருக்குது. இப்போ நம்ம ஈவினிங்கில் வந்து எடுக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த கலரு. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு மொட்டு. இது வந்து நாளைக்கு ப்ளூம் ஆகிடுவாங்க, நல்லா டார்க்காக இருக்குது எல்லோ கலர். அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துட்டு இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதுவும் பாருங்கள். அப்புறம் இன்னும் ஒன்று, இது வந்து நல்ல ரெட் கலராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃப்யூஸ் ஆகிருக்குது, இன்னும் விரியலை. இங்கே பாருங்கள், ஃப்யூஸ் ஆகி ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் ஃப்யூஸ் ஆகிருக்குது. சும்மா இது மட்டும் இருங்க. ஒரு லேயர் தான் விரிஞ்சிருக்குது. அதுவும் பாருங்கள், லேயர் வந்து ஃப்யூஸ் ஆனதுனால இப்படி மூடிகிட்ருக்குது. 2 இதுவாக மூடி இருக்குது. இந்த சைடில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல ரெட் கலராக இருக்குது. இந்த அவுட்டரில் பிளாக்காக இருக்குது. அவுட்டரில் பிளாக்காக வரும் போல். இது வந்து இந்த இது மொட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா, மொட்டாக இருக்குது. அப்புறம் இது வந்து இங்கே பாருங்கள், இது மொட்டு எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பிங்க்காக இருக்கா. இப்போ இவங்க வந்து நாளைக்கு ப்ளூம் ஆவாங்க. இது பார்த்தா உள்ளார் வந்து ஒயிட்டாக இருக்குது. அடுத்தடுத்ததில் கொத்து கொத்தாக மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது. இப்போ இவங்க பூத்துருக்காங்க பாருங்கள். இவங்களும் நேற்று பூத்தது தான். கலர் வந்து கரெக்டாக வரல, ஒயிட்டாக இருந்தது. இப்போ சேஞ்ச் ஆகிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரில்லாக இருக்குது. இந்த மாதிரி ஃபினிஷிங்காக அது சரியாக வரல. சரி அப்படின்னு தான் நான் விட்டேன். இது வந்து நேற்று பூத்தது. இந்த வெளி சைடில் ஃபுல்லாக வந்து பிங்க்காக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, பிங்க்காக இருக்காங்க. இப்படி விரிக்கும்போது ஒயிட்டாக இருக்குது. இப்போ அந்த எட்ஜிலெல்லாம் மட்டும் பேபி பிங்க்காக விங்ஸாக மாறி இருக்குது. நடுவில் மட்டும் சும்மா லைட்டாக லைனாக இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா. வாங்க நம்ம மாடியில் இருக்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். அப்படி இங்கேயே கீழேயே வந்து இன்னொரு பக்கம் பூத்துருக்குறாங்க. இவங்க பாருங்கள், இவங்களுடைய கலரு. இவங்கெல்லாம் வந்து மொதல் நாள் பூத்துக்கிட்டே வந்துட்டாங்க. இவங்க பார்த்திங்களா 4 பெட்டல் தான் வந்திருக்குது. 5 இதழாக வரவங்க. இதில் பாருங்கள் 5 இதழ். இதில் பாருங்கள் 5 இதழ். இது வந்து இன்றைக்கி பூத்தவங்க. சரி கொத்தா பூக்கும்போது எப்படி இருக்குது காட்டலான்றதுக்காக தான் அப்படியே எடுக்காமல் விட்டுட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இது டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குது. இது போல் இவங்க பார்த்திங்களா. நம்ம இங்கே ஒரு பெரிய இதே மாதிரியில் பார்த்தோம். ஆனால் இது வந்து பிளெயினாக இருக்குது. அது விங்ஸாக நல்லா ப்ராடாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய பெரிய அடினியமோட இது. இதை ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் பூவாக இருக்கும்போது காமிச்சிருப்பேன். வந்துருச்சு, கையில் வந்துருச்சு. ஏன்னா 1 வீக்கு மேலே ஆகிடுச்சு. அப்போ குட்டியாக இருந்தது. இப்போ பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இவங்க ஒன்று சூப்பரான ஒரு கலராக இருக்காங்க. இங்கே பாருங்கள், அடுத்து இங்கே பூத்துருக்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே பாருங்கள். சரி, என்ன ஒன்று உங்களுக்கு காட்டணும். இவங்க பாருங்கள், செம்மையான ஒரு ரெட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறத விட இதிலையே இன்னும் டபுள் மடங்கு ரெட்டுங்க, டார்க் ரெட்டுங்க. செம்ம கலர் பாருங்கள். இந்த வெயில்லையும் இந்த இவ்வளோ இருக்குன்னா அப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட டார்க் கலராக இருக்குதுங்க. நல்ல ரெட்டு, திக் ரெட்டு. இவங்கள தான் நம்ம பிரான்ச்சாக கட் பண்ணதில் நான் வந்து பதியம் போட்டு வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, வளர்ந்துருக்குறாங்க. அவங்களும் வளர்ந்துட்டாங்க. இப்போ இதுலேயும் மொட்டு வந்திருக்கு பாருங்கள்.
நம்ம கட் பண்ணதில் இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதுங்களா? இப்போ இதில் தான் மொட்டு வந்திருக்குது. இந்த ஒரு பிரான்ச்சில் இருந்தும் உங்களுக்கு வந்து மொட்டு வருது, ஸ்டார்ட் ஆகுது, இந்த குருத்து வருது. இப்போ இந்த சைடில் பாருங்கள், இந்த ஒரு பிரான்ச்சில் வந்தப்போ இதில் மொட்டு வந்திருக்குது. இது பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலர். இது நம்ம கொத்தாக பார்த்து இவங்கள தான் ப்ரூவ் பண்ணணுன்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், அது பண்ணும்போது பார்க்கலாம். வாங்க இப்போ மேலே போகலாம். இது ஒரு கலரு, இது வந்து பேபி பிங்க்காக ஒன்று இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை, அதுதான் நினைக்கிறேன் நான். ஒயிட்டு ஒன்று வச்சுருந்தேன். ஆமாம், பேபி பிங்க்கு தாங்க, அழகான ஒரு பேபி பிங்க்கு. இவங்க ப்ளூம் ஆகட்டும், பார்க்கலாம். அந்த ஹீட்டுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஹீட்டுக்கு அப்படியே இது பாருங்கள், இங்கே ப்ளூமே ஆகலை. இங்கே பார்த்தீங்களா, ப்ளூமே ஆகாமையே எப்படி இதாகிட்டாங்க பாருங்கள். இங்கேருந்து விழுந்துருச்சு, தெரியுதுங்களா? அந்த காயம் தெரியுது பார்த்தீங்களா? 2-3 மொட்டு இருந்ததுங்க, அப்படியே விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், அந்த காம்போடவே விழுந்துருக்குது. இப்போ அடுத்த ஒன்று இந்த இதில் வந்திருக்குது, பார்க்கலாம். உங்கள் ப்ளூ மானொன்று பார்க்கலாம். இப்போ நம்ம மாடியில் வந்திருக்கோம். மாடியிலையும் பாருங்கள், அதே ஷேடில் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து நாள் அன்றைக்கி பூத்ததாங்க. கலர் வந்து லைட் எல்லோவாக இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு மார்பிள் டைப்ஸில் வச்சுருக்குறோம். இது பாருங்கள், இதை ஏற்கனவே காமிச்சிருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சிட்டு இப்போ திரும்ப ப்ளூமாக இருக்கிறாங்க. அழகாக இருக்குது பாருங்கள், பிங்க் அண்டு ஒயிட்டு மார்பிள் கொத்தாக பூத்துருக்கு. அடுத்து இன்னொரு பூ பாருங்கள். இதுவும் வந்து நமக்கு எல்லோ ஷேடில் க்ரீமியானது. இங்கே வெளி சைடில் பிங்க்காக இருக்குது, உள்ளார வந்து பாருங்கள் ஒரு க்ரீனிஷ் எல்லோ. இதே போல் இன்னொரு பிளான் நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து இப்போது நாளைக்கு தான் ப்ளூம் ஆவாங்க. அதே மாதிரி இவங்களும் நாளைக்கு தான் ப்ளூம் ஆவாங்க. ஏற்கனவே ப்ளூம் ஆனவங்க, நேற்று ப்ளூம் ஆனவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். இது ஒரு இது க்ரீமியானது தான் இருக்கும் கலர். இது அப்படியே ஒயிட் கலராக மாறிட்டாங்க. க்ரீமியாக வந்து அப்படியே ஒயிட்டாக மாறியாச்சு. இது ஒரு டிசைன் எல்லோ மாதிரி வந்து அப்படி மாறுது, க்ரீனிஷ் எல்லோவாக வராங்க. அடுத்தது இவங்க தாங்க பூக்கும்போது பிளேனாக இப்படி இருக்குதா, அதே இது வந்து அடுத்தடுத்த நாள் வரும்போது இப்படி தெளிச்சு விட்டாமல் மார்பிள் மாதிரி மாறிடுதுங்க, சிங்கிள் பெட்டலில். இந்த ஒரு டைப்ஸுங்க இது. அடுத்தது இது சேஞ்சிங்க. ஆனால் பெட்டல்ஸே வந்து ஷார்ப் எட்ஜாக கொண்டு வந்து, இது ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் இப்படி விரிஞ்சிருக்கும், மீதி வந்து அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இப்படி இருக்குது. இது ஒரு டிசைனாக இருக்குது. அடுத்த இவங்க பாருங்கள், இவங்க வந்து பூக்கும்போது ஒயிட்டாக பூப்பாங்க. இதை பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுதுங்களா? நடு லேஸாக பிங்க் வர்றது தெரியுதுங்களா? இவங்களும் ஷேப் நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு பூ பிங்க் கலரில் ஷேப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதுலேயும் இவங்களும் பாருங்கள், இந்த ஓரத்தில் அந்த 5 ஹோல்ஸ் தெரியுதுங்களா? அந்த பெட்டலுக்கு ஓரத்தில் கப்பு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இவங்களே வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க பிங்க் கலராக. இப்போ இதில் தெரியும் பாருங்கள், அதனுடைய இது தெரியுதா? இவங்க ஷேப் எப்படி இருக்காங்க, நல்ல பெரிய பூ, நல்லா ப்ராடாக இருக்காங்க. பூக்கும்போது ஒயிட்டாக பூக்குறாங்க, அப்புறம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுறாங்க. அப்புறம் ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள், இவங்க வந்து ஆஃப் அண்ட் ஆஃப். இப்போ உங்களுக்கு நம்ம சாயந்தரம் லேட் ஆனதுனால கலர் ஒரு மாதிரியே தெரியுது. ஈவினிங்காக எடுக்கிறதுனால லைட் வெளிச்சம் வேறு போட்டேன். இது வந்து நல்ல பிங்கிஷ் ரெட்டு, ஒரு சைடு ஒயிட்டு. அடுத்த நாள் வரும்போது இந்த மாதிரி மாறிடுறாங்க, கலர் வெளுத்துருக்கு. இது வந்து இந்த பூ வந்து இன்றைக்கி பூத்தது, அதனால தான் டார்க்காக இருக்குது. அடுத்தடுத்து மொட்டுகள் கொத்தாக இருக்குது. இவங்க பாருங்கள், இவங்க ஒரு ரெட் கலர். இப்போ நீங்கள் பார்க்குறத விட நல்லா டார்க் ரெட்டாக இருக்கிறாங்கங்க. நீங்கள் இதில் பார்க்குறத விட டார்க்காக இருக்காங்க. அடுத்து இவங்க பாருங்கள், இவங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இவங்க நல்லா டார்க்காக இருக்கிறாங்க, அதை விடவே இன்றைக்கி பூத்துருக்குறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் ஏற்கனவே பூத்தது. இது பாருங்கள், பிளாக்கிஷாக இருக்குது பாருங்கள். இது நேரில் பார்த்தா அவ்வளோ பிளாக்காக இருக்குதுங்க, ஃபுல்லாக இருக்குது. இங்கெல்லாம் நல்லா பிளாக்காக இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் கேமராவில் பிளாக்காக பார்க்குறது வந்து அந்த இடம் ரொம்ப டார்க் பிளாக்கு, மீதி இந்த இடம் பார்க்குறதெல்லாம் வந்து டார்க்கு தான். இங்கெல்லாம் இந்த வேவ்ஸ் இருக்குதுல்ல, இந்த லைன்லாம் தெரியுது பாருங்கள், இதெல்லாமே நேரில் பிளாக்காகவே இருக்குது. அடுத்தது இவங்க ஒருத்தவங்க பாருங்கள். அடுத்து இவங்களும் பாருங்கள், கீழே நம்ம பார்த்த மாதிரியே
4 பெட்டலாக வந்திருக்குறாங்க. அடுத்து இவங்க பாருங்கள், பெல் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவேன்ல, அந்த ஒரு இதுலேயே இவங்க ஒரு டிசைனுங்க. இவங்க இப்படி இருக்கிறாங்களா. அடுத்தது வந்து இவங்க பாருங்கள், இவங்க சிங்கிள் பெட்டல் தான். இவங்களும் வந்து வேவ்ஸாக வந்திருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இதழுக்கும் சைடில் விங்ஸாக ஃப்ரில்லு மாதிரி இருக்குது பாருங்கள். 5 இதழ், நடுவில் வந்து நல்ல ரெட் கலர், உள்ளே வந்து நல்லா எல்லோ கலராக இருக்கும், லைட் எல்லோவாக இருக்குது. அப்புறம் இவங்க ஒன்று பாருங்கள், இது சூப்பரான ஒரு கலருங்க. இன்றைக்கி ப்ளூம் ஆனாங்க இவங்க. அடுத்த நாள் வரும்போது நல்ல பூ எவ்வளோ பெருசாக சுருண்டு போயிடுது, அப்படியே நல்ல பெருசாக வருது. இங்கே பாருங்கள், வந்து கொடை மாதிரி இப்படி வந்துடுது கொடை மாதிரி. நம்ம இப்படி கையை வச்சு இப்படி விரித்து பார்க்கணும். இப்போ தெரியுதுங்களா? நான் ரொம்ப தள்ளி வச்சு காட்டுறதுனால, ஏன்னா பெருசாக இருக்குது பூவு, தள்ளி வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. இது ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குது பாருங்கள். விட்டுட்டோம்னா இப்படி அப்படியே திருப்பி கொடை மாதிரி இப்படி சுருங்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்படி வந்துடுறாங்க. இது அடுத்த நாளுக்கு போகும்போது இந்த பூ மாதிரி இன்னொரு பெருசாகிடுது பாருங்கள், க்ளவுடியாக மாறுது. இப்போ இந்த பூ பாருங்கள், இது நல்ல பிங்க்கு. இது வந்து அடுக்குங்க, 2 லேயர் பார்த்திங்கன்னா, 2 லேயர் வந்து உங்களுக்கு இப்போ விரிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததில் வந்து அடுத்து 2 லேயர் இப்படி கப் மாதிரி இருக்குது. இப்போ இதுலேயும் சீடு கொடுத்துருக்குது. இது கிராஃப்டிங் பிளான்ட்டு தான், இது சீடு கொடுத்துருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கிராஃப்டிங் பிளான்ட்டில் சீடு கொடுக்குமா, அதே சமயம் மல்டி பெட்டல் சீடு கொடுக்குமான்னு. இது மல்டி பெட்டல் தான். இங்கே பாருங்கள், அடுத்தடுத்த நாள் வரும்போது லைட் கலர் எப்படி மாறுது, சீடு கொடுத்துருக்குது. கிராஃப்டிங் பிளான்ட்டு தான். இங்கே பாருங்கள், இங்கேருந்து காடக்ஸ்லேருந்து இங்கே கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்க பாருங்கள், பர்பிள் கலர்னு சொல்லியிருந்தால ஃபுல்லாக பூத்து எல்லாம் முடிஞ்சு 2வது வாட்டி வந்து முடிஞ்சிருச்சு. கலர் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஷார்ட்லாம் பார்த்துருப்போம் இவங்கள. இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்களா? அந்த கலர் 3 கலர் டார்க்கு, இது வந்து ரெட்டு லைட்டாக இருக்கும், அப்புறம் நடுவில் இருக்கிறது வந்து பிங்க்கு. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இவங்க வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார், நல்ல பெருசாக இருக்குது, சிங்கிள், நல்ல ரெட்டு, டார்க் ரெட்டு. லீஃப் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் இவங்க ஒன்று கலர் சேஞ்ச் ஆகுது. இவங்க நல்ல டார்க் ரெட்டுங்க, அவுட்டரில் பிளாக்காக வருவாங்க. அப்புறம் இவங்க வந்து சேஞ்சிங், ஒயிட்டாக பூத்து அப்படியே சேஞ்சிங்காக வர்றவங்க. இவங்க வந்து சந்தன கலரில் இருக்குங்க, க்ரீமியான ஒரு சந்தன கலரில் நல்ல டார்க் ரெட்டு. இங்கே பாருங்க, நல்ல டார்க் ரெட்டில் மல்டி பெட்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நமக்கு வெளிச்சம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலை. ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.